மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இன்றைய தெருக்கூத்து நிகழ்ச்சியில் முக்கியமாக தமிழக அரசியலை இன்னைக்கு புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா வந்திருக்கிறது ராஜ்யசபா தேர்தல், மாநிலங்களவை தேர்தல். தமிழகத்தில் காலியாகக்கூடிய 6 உறுப்பினர்கள் பதவிக்கு தேர்தல் நடக்க போகுது. அதிமுகவில் 2 பேர், திமுகவில் 4 பேர். அதிமுகவில் தம்பித்துரை, ஜி.கே. வாசன், திமுகவில் திருச்சி சிவா, என்.வி.என். சோமுவுடைய மகள் கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ், என்.ஆர். இளங்கோ. இந்த 4 பேர் பதவி காலியாகுது. இதுக்கான தேர்தல் மார்ச் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், மார்ச் 16ஆம் தேதி தேர்தல். இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் சட்டமன்ற தேர்தலை அறிவிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் டேட்ஸ் வரும். அப்போது கரெக்டாக ஏப்ரல் 15, 16, 17 இந்த தேதிகளில் தான் தேர்தல் நடக்கும். இந்த தேர்தலை பல கட்ட தேர்தலாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு வியூகத்தை தேர்தல் கமிஷன் எடுத்திருந்தாங்க. அதுக்கு தமிழக அதிகாரிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு குரல்கள் தேர்தல் கமிஷனை எட்டியிருக்கு. இப்போது தேர்தல் கமிஷனர் தமிழகத்துக்கு வர்றாரு. அந்த தேர்தல் கமிஷனர் வந்த பிறகு இம்மிடியேட்டாக தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வர தேர்தல் ஏப்ரல் 15, 16, 17 இந்த தேதிகளில் தான் இந்த தேர்தல் இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது திமுக சார்பில் 4 பேர் பதவி இழக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் திமுக சார்பில் 4 பேர் போட்டி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குது. அதில் திமுக முக்கியமாக திருச்சி சிவாவை ரீட்டைன் பண்ணுறாங்க. அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்.ஆர். இளங்கோவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அதை இன்னும் உறுதியாக என்.ஆர். இளங்கோவுக்கு சொல்லலை. ஏன்னா என்.ஆர். இளங்கோ மேலேயும் நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு மறுபடியும் கிடைக்குமான்றதை பற்றி உறுதியாக சொல்லலை. ஆனால் வழக்குகளை பலவற்றை அவர் பார்த்துக்கிறதுனால அவருக்கு மறுபடியும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அவரும் ஒரு சில திமுகவுக்கு பிரச்சனைக்குரிய ஊடகவியலாளரான சவுக்கு சங்கரும் கொஞ்சம் நெருக்கம் அப்படின்ற ஒரு தகவல் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதனால் அவருக்கு கொடுக்கறதா வேணாமான்ற ஒரு யோசனை என்பது இருக்குது. அதனால் அவரை பற்றி கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருச்சி சிவா கன்ஃபார்மு, கனிமொழி சோமுக்கும் அந்தியூர் செல்வராஜுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தா கூட திமுகலேருந்து திருச்சி சிவா, என்.ஆர். இளங்கோ 2 பேர் வந்தால் கூட காங்கிரஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இதுக்கு இடையில் வன்னி அரசு அவர் ஒரு ராஜ்யசபா சீட்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதாக விடுதலை சிறுத்தைகள் தரப்புலேருந்தும் கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அந்த விஷயத்தை ரொம்ப ப்ரெஸ் பண்ணல, திரும்ப ப்ரெஸ் பண்ணல. வன்னி அரசு கேட்டதாக தெரியல. அவர் சார்பில் சில பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை திரும்ப பெரிய அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு தான் தோணுது. ஆனால் காங்கிரஸ் ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு 39 எம்எல்ஏ சீட்டு, 1 ராஜ்யசபா சீட்டு, ஆட்சி அமைஞ்சால் 2 மந்திரி. இதுதான் காங்கிரஸுடைய ஒரு பெரிய டிமாண்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல தம்பித்துறையை கூப்பிட்டு, எடப்பாடி நீ போய் சட்டமன்றத்தில் நில்லு, நம்ம ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தால் உங்களை மந்திரி ஆக்கிடுறோம் அப்படின்னு. இவர் நரேந்திர மோடிக்கு ரொம்ப க்ளோஸு தம்பித்துறை. எடப்பாடியை விட அதிகமாக நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களோட குழஞ்சு பேசுவார். இவர் ஆல்ரெடி காங்கிரஸ்காரர். இவர் எம்பி ஆகுறாரு, அதுக்கப்புறம் போகிறாரு. ஏடிஎம்கேல இவரோட லாபி பெரிய லாபி. இவருக்கும் மைத்ரேயனுக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்போது மைத்ரேயன் ஏடிஎம்கேல இருக்கும்போது அடிக்கடி இவருக்கும் அவருக்கும் சண்டை வரும். இவர் முழுக்க ஒரு அதிகார மட்டங்களை சுற்றி இருக்கக்கூடியவர். நிறைய கல்வி நிறுவனங்களை இவர் நடத்துகிறாரு. அதுக்கான விஷயங்கள் அவருக்கு நிறைய தேவைப்படும். இதுக்காக தான் எம்பியாகவே அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படிலாம் எம்பியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு
எடப்பாடிக்கு ஈக்குவலாக நரேந்திர மோடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எடப்பாடிக்கு பிடிக்கல. நீ வந்து இந்த முறை எம்பி ஆகாத, அதே மாதிரி நீ வந்து இந்த முறை எம்பி ஆகாத, உனக்கு மந்திரி பதவி நான் தந்துடுறேன், ஜெயிச்சுட்டு வா, சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஜி.கே. வாசனுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வந்து கொடுக்கறதுக்கு எடப்பாடி தயாராக இல்லை. ஜி.கே. வாசன் கேட்குறாரு, தேமுதிக கேட்குது, அன்புமணி கேட்குறாரு, இவ்வளோ பேர் கேட்குறாங்க. அன்புமணிக்கு அடுத்த முறை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஏற்கனவே வந்து அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்து அவர் மந்திரியாகி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதிமுக வந்து பாஜக கூட்டணியை விட்டு பிரிஞ்சு போகுது. அப்போது இவர் வந்து பிஜேபியோட தான் நின்னாரே தவிர இவர் ஏடிஎம்கே கூட வரவே இல்லை. ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்ததுக்கான நன்றியை வந்து அன்புமணி காட்டவே இல்லை. ரைட்டுங்களா? இதுதான் வந்து அவருடைய பொசிஷனு. அதனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் யார் வேட்பாளர்ன்றது முடிவு பண்ணவே இல்லை. அது தேமுதிகவுக்கு கொடுப்பாங்களா, ஜி.கே. வாசனே திருப்பி கேட்குறாரு, அவருக்கு கொடுப்பாங்களா, இல்லை அன்புமணிக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து ஏடிஎம்கேயில் யாருக்கு கொடுக்கறது அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி தம்பித்துரைக்கு பதிலாக யார் ஏடிஎம்கேயில் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தம்பித்துரைக்கு பதிலாக வரக்கூடிய ஆள் இந்த முறை எடப்பாடியுடைய சாய்ஸு ஒரு சாதாரண ஆளை ராஜ்யசபா உறுப்பினராக வந்து எடப்பாடி கொண்டு வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் வந்து ஏடிஎம்கேல கேட்குது. இதுக்கிடையில் திமுகவில் மருமகன் சபரீசன் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக வருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுக சர்க்கிளில் இருக்குது. அதுக்கு உதயநிதி தேர்தலுக்கு முன்னாடி குடும்பத்தில் ஒருத்தருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் சபரீசன் வந்து இல்லை, நீங்கள் வந்து கொடுக்கறதா இருந்தால் எனக்கு இந்த முறை கொடுங்க, இந்த வாய்ப்பில் கொடுங்க, நான் ராஜ்யசபா உறுப்பினர் ஆவேன்னு சொல்லிட்டு சபரீசன் சைட்லேயும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து முதல்வர் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டையை உருவாக்கியிருக்கு. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. இதில் கூட்டணின்றது வந்து காங்கிரஸ் வந்து நல்லபடியாக போயிருந்தா இந்த முறை வந்து காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் வந்து கொடுத்துருப்பார். ஆனால் அவங்க கூட்டணியில் நல்லபடி போகல. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. காங்கிரஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்றது வந்து ரஞ்சித் குமார்னு ஒரு எஸ்சிஎஸ்டி தலைவர் வந்து கூடுதல் சீட்டு வாங்கிறதுக்காக காங்கிரஸ் இந்த வேலையை செய்யுது அப்படின்றத வந்து அவர் வந்து போட்டு உடைச்சிருக்கார். ரைட்டுங்களா? இந்நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எப்படி இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது தான் ஒரு பெரிய கிரைசிஸ். கலைஞராக இருந்தால் இந்நேரம் ஒரு 10 கடிதம் எழுதியிருப்பார், பேசியிருப்பார், அந்த கருத்துக்களை உருவாக்குற வேலைகளில் அவர் பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை, 10 இடங்களில் காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டார். மணிசங்கர் ஐயர் வந்து இந்த நேரத்தில் கேசி வேணுகோபால் ஒரு ரவுடி, அவர் வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லாதவர் அப்படின்றத வந்து சொல்கிறாரு அப்படின்றதும், அதே கேசி வேணுகோபால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் சிஎம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அதுக்கு சிஎம் மறுக்கிறாரு. அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை வந்து அவருடைய குடும்ப திருமணத்துக்காக அழைப்பிதழ் கொடுப்பதற்காக சிஎம்மை வந்து குடும்பத்தோடு போய் சந்திக்கிறார். சிஎம்மையும் சிஎம் மனைவியும் செல்வ பெருந்தகையும் அவரது மனைவியும் குடும்பத்தோடு போய் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு டைம் கொடுக்கக்கூடிய சிஎம் வந்து கேசி வேணுகோபாலுக்கு டைம் கொடுக்கல. அந்த கேசி வேணுகோபாலை ரவுடி பையன், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் வந்து பேசுகிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதே பிரவீன் சக்கரவர்த்தியுடைய மயிலாடுதுறையை சேர்ந்தவர் தான் மணிசங்கர் ஐயர். பிரவீன் சக்கரவர்த்தியும் ஐயரு, மணிசங்கர் ஐயரும் ஐயரு. இது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஒரு கமிட்டியுடைய அறிக்கை வந்து சட்டமன்றத்தில் வருது. அப்போது பேசும்போது மத்திய அரசு கொடுக்குற இடத்துல இருக்குது, மாநில அரசு வாங்குகிற இடத்துல இருக்குது. இந்த நிலை வந்து மாறணும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் நம்ம கோரிக்கை, இதுதான் நம்மளுடைய கொள்கை, அண்ணா உருவாக்கிய கொள்கை இதுதான். இந்த கொள்கைக்கு ஏற்ற மாதிரி உடன்படக்கூடிய மாநில அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு தேசிய ஜனநாயக முன்னணி போன்ற ஒரு அமைப்பை
மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக, மத்திய அரசின் புறக்கணிப்புக்கு எதிராக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்திலேயே பேசுகிறாரு முதல்வர். அப்படியே நீங்கள் ஷார்ட்டை கட் பண்ணி போனீங்கன்னா, சாம்னா பத்திரிக்கை ரைட்டுங்களா, சிவசேனாவுடைய சாம்னா பத்திரிக்கை மகாராஷ்டிராலேருந்து வரக்கூடிய பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை வந்து ஸ்டாலின் வந்து பிஜேபிக்கு எதிரான போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு ஒரு ரைட்டப்பு கொடுக்குது. ஒரு சைடில் மணிசங்கர் ஐயர், ஒரு சைடில் சாம்னா பத்திரிக்கை எல்லாம் கொடுக்குது. ஸ்டாலின் வந்து அவரோட ரோலை வந்து பெரிய அளவுக்கு அவர் ஏற்கனவே கொண்டு போயிருக்காரு. பீகார் தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ண போகும்போது இங்கே வந்து பணியாற்றக்கூடிய பிகாரிகள்லாம் வந்து வசதி வாய்ப்போட அங்கே வீடு கட்டியிருக்கான். அவங்கெல்லாம் வந்து தமிழகத்திலேருந்து ஒரு தலைவர் வராரு அப்படின்னோடனே ஆர்வத்தோடு அவங்க வர்றாங்க. ராகுலை தாண்டி ஸ்டாலினுக்கு வந்து சால்வைகள் வந்து விழுது. இது ராகுலுக்கு ஒரு விதமான பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் ஸ்டாலின் மோதலில் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து நடக்க, ஸ்டாலின் வந்து கேசி வேணுகோபால் என்கிற தலைவரை பார்க்காம அவாய்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் சாம்னா பத்திரிகை இதை வெளியிடுது, மணிசங்கர் ஐயர் வந்து இதை பேசுகிறாரு. இப்போ வந்து இவங்க கேட்ட ராஜ்யசபா சீட்டுக்கான வாய்ப்பு என்பது இப்போது வந்திருக்கு. அதை பற்றி இவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு என்பது இல்லை. இப்போ 22ஆம் தேதி கமிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸ்டாலின். அது 22ஆம் தேதின்றது 24ஆம் தேதி தான் வரும். ஏன்னா அந்த கமிட்டி உறுப்பினர்கள் யாருன்றதே ஸ்டாலின் வந்து அறிவிக்கவே இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து இப்போது கம்யூனிஸ்ட்டு, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு இவங்கெல்லாம் வந்து கமிட்டிகளை தொடர்ந்து அறிவிச்சுக்கிட்டே வராங்க. திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கமிட்டிகள் அப்படின்னு கமிட்டிகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே 22ஆம் தேதிக்கு மேலே தான் நடக்கும் ரைட்டுங்களா. இது வந்து இந்த மாதம் 22, 24 ஆரம்பிக்கும். மார்ச் 16க்கு மேலே தான் ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்பீட் எடுக்கும். இதில் வந்து காங்கிரஸும் வந்து பேசும். 24ஆம் தேதி வாக்கில் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க பேச்சுவார்த்தையில் அவங்களுடைய கோரிக்கைகளை பற்றி அவங்க வலியுறுத்துவாங்க. இப்படித்தான் வந்து ஸ்லோவாக தன்னுடைய போக்கை கொண்டு போகிற ஸ்டாலின் வந்து இன்னொரு பக்கம் தேசிய தலைவராக தன்னை வடிவமைச்சுக்கிட்டு வர்றாரு. ராகுல் காந்தி தேசிய தலைவர், அதுக்கு ஈக்குவலான தேசிய தலைவராக ஸ்டாலின் வந்து தன்னை வடிவமைச்சுக்கிட்டு அதுக்கான ஒரு விஷயங்களில் அவர் ஈடுபடுறாரு ரைட்டுங்களா. காங்கிரஸ் கட்சி பலரோட மோதி இருக்கு. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜியோட மோதி இருக்கு. மம்தா பானர்ஜியோட கூட்டணியில் காங்கிரஸ் கிடையாது. போன தடவை காங்கிரஸ் வந்து மம்தா பானர்ஜி கூட்டணியிலிருந்து விலகி கம்யூனிஸ்டுகளோட கூட்டணிக்கு போயிடுச்சு. இந்த முறை கம்யூனிஸ்டுகள் கூட்டணியிலேருந்து விலகி தனியாக நிற்குது. அந்த காங்கிரஸோட மம்தா பானர்ஜி பேசவே தயாராக இல்லை. இப்போது மம்தா பானர்ஜி வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து மீன் சாப்பிட்றவங்க தான் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள். பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா பாஜக தன்னோட திட்டத்தில் வந்து பிராமணர்கள் மீன் சாப்பிட தடை என்பதை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மம்தா வந்து தன்னோட விஷயங்களில் பிஸியாக இருக்காங்களே தவிர காங்கிரஸை வந்து கொண்டு வர்றதுக்கு தயாராக. அதே மாதிரி தான் அகிலேஷ் யாதவ் யூபியில் காங்கிரஸை அகாமடேட் பண்ண தயாராக இல்லை. அங்கேயும் இதே பிரச்சனை தான். பீகாரில் மட்டும்தான் காங்கிரஸை வந்து பெரிய அளவுக்கு மரியாதை கொடுத்து அகாமடேட் பண்ணாங்க. அங்கே வந்து முழுக்க முழுக்க இந்த சீட்டு பிரச்சனையை முன் வச்சு காங்கிரஸ் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு கட்சியை தோக்கடிச்சிச்சு. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்த உடனே ஸ்டாலின் வந்து அகில இந்திய தலைவர் என்கிற அவதாரத்தை, கவுண்டர் அவதாரத்தை அவர் எடுத்துட்டார். நீங்கள் இங்கே கை வச்சா நாங்கள் பெரிய அளவுக்கு மதசார்பற்ற கட்சிகளை திரட்டி பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து வேறு அவதாரம் எடுப்போம் அப்படின்ற லெவல் போக, ஏண்டா இங்கே கை வச்சோம் அப்படின்றதுக்கு முயற்சிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ். இந்த நிலையில் கார்கே கிட்ட செல்வ பெருந்தகை கொடுத்த புகார் வந்து பெருசாக ஆயிருக்கு. அந்த புகாரை எடுத்துக்கிட்டு கார்கே வந்து டெல்லிக்கு போகிறாரு. அவரு வந்து ராகுல் காந்தி கிட்ட இதை பற்றி பேச போகிறாரு. இந்த மாதிரி ஒரு
டெவலப்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு போகுது. ஸோ இந்த பிரச்சனை என்பது முடியவில்லை. ஆனால் திமுக இறங்கி வர தயாராக இல்லை என்பதுதான் காங்கிரஸ் திமுக கூட்டணி உறவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதுக்கிடையில பிஜேபியில் முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, வினோஜ் பி செல்வம்னு ஒருத்தர் இருக்காரு. அண்ணாமலை இருக்கிறதுனால இவரோட திருவிளையாடல்கள்லாம் வெளியில வரவே இல்லை. அண்ணாமலையோட திருவிளையாடல்கள் தான் வெளியில வருது. இவரும் அரவிந்த் மேனன் ஒரு மலையாளி இங்கே பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சீட்டு வாங்கி தரேன்னு ஏகப்பட்ட கொள்ளை. இவங்க கொள்ளை வந்து எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பிரதமர் கலந்துக்கிட்ட விழாவில் பள்ளம் ரொப்புறது மற்றும் விழா ஏற்பாடுகள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 9 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு ரொம்ப பெருசாக பிஜேபி மத்தியில் வினோஜ் பி செல்வம் மேலேயும் அரவிந்த் மேனன் மேலேயும் பெரிய அலிகேஷனாக போயிட்டுருக்கு. இந்த அரவிந்த் மேனனுக்கும் வினோஜ் பி செல்வத்துக்கும் என்ன கனெக்ஷன்? அவர் வந்து கேரளாக்காரரு அப்படின்னா, டெல்லியிலேருந்து வரக்கூடிய ராஜ்நாத் சிங் மாதிரி பல தலைவர்கள் வந்து வினோஜ் பி செல்வத்தோட க்ளோஸாக இருப்பாங்க. ஒரே காரணம்தான், அவர் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு. அந்த ஹோட்டல்னால் அவர் என்ன வேலை செய்வார்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு ஹோட்டல் அதிபர். அவர் ஹோட்டல் தொடர்பான பல வேலைகளை வந்து இந்த தலைவர்களுக்கு பிடித்தமான வேலைகளை வந்து அவர் செஞ்சு கொடுப்பார். இந்த வகையில் தான் அவருடைய நெருக்கம். இப்படி இவங்க வந்து ஒரு 9 கோடி ரூபாய் அடிச்சிட்டதா ஒரு தகவல் வந்து பெரிய அளவுக்கு போகுது. இதில் வந்து அண்ணாமலை இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான். அண்ணாமலை வந்து விட்டா திமுக கிட்டையும் காங்கிரஸ் கிட்டையும் சரண்டர் ஆகிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு இவர் வந்து காணாமல் போய் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. ஏடிஎம்கேல முக்கியமாக சசிகலா அவங்க வந்து 24ஆம் தேதி ஒரு கூட்டம் கூட்டி அதில் வந்து பெரிய அளவுக்கு அவங்க கட்சியை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை அவங்க சகோதரர் வந்து அண்ணா திராவிடர் கழகம்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு திவாகர், அந்த கட்சியை திரும்ப போய் தாவேக்கால சேர்ப்பாங்களான்றது தெரியல. அது 24ஆம் தேதி தான் தெரியும். நேற்று வந்து அருள்னு ஒருத்தர் ராமதாஸ் கிட்ட எம்எல்ஏவாக இருக்கார், அவர் போய் எடப்பாடியை பார்த்தாரு அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அது வந்து ரொம்ப சாதாரணமான சந்திப்பு தான். அவர் சேலத்துக்காரர், இவர் சேலத்துக்காரன்ற அடிப்படையில் தான் பார்த்தாங்க அப்படின்றது இப்போ தெரிய வருது. எடப்பாடியோட ஒன்றும் கூட்டணி இல்லை. ராமதாஸோட கூட்டணி வந்து விஜயோட தான் அவருடைய கூட்டணி. சசிகலா, ஓபிஎஸ், ராமதாஸ் இவங்க எல்லாருமே வந்து தாவேகா விஜயோடு தான் கூட்டணி வைக்க போகிறாங்க. அவர் 22ஆம் தேதி வேலூரில் பொதுக்கூட்டம் வச்சுருக்காரு. அதுவும் வெயில் நிறைஞ்ச ஊர் தான். அதுலேயாவது காலையில் பொதுக்கூட்டம் வைக்காமல் சாயந்தரம் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வேலூரில் வந்து காலையில் 10 மணி வரைக்கும் தான் ஜனங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் முடங்கிடுவாங்க, இல்லை ஆஃபீஸில் போய் உட்காந்துப்பாங்க. அவங்க வெளியில் வர்றதே 4 மணிக்கு மேலே தான் வெளில வருவாங்க. அதனால் கூட்டத்தை வைக்கிறவங்க 4 மணிக்கு மேலே வச்சா தான் அந்த கூட்டம் நல்லாயிருக்கும், யாரும் சாகாமல் மயங்கி போகாமல் இருப்பாங்க அப்படின்றது மாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. 29ஆம் தேதி வந்து பொதுக்குழுவில் வந்து வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கார், அவர் வந்து ஓட்டுக்கள் எனக்கு வாங்கி தருவார்னு வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய விஜயை வந்து தூண்டி விடுவார். இனிமேல் பட்டு நான் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அலையணும் அப்படின்ற தேவையெல்லாம் இல்லைன்றது தான் விஜயோட நிலை. இதுக்கிடையில் வேட்புமனு வாங்கிட்டு போனவங்கலாம் 10,000 ரூபாய் ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னா வேட்புமனு வாங்கினவங்கலாம் திரும்பி எடுத்துன்னு வந்து கட்டவே இல்லைன்ற நிலைமையில தான் விஜய் கட்சி போய்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் முக்கியமான தகவல் என்னென்னா, டிஜிபி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஜிபி தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவிட்டது 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் லிஸ்ட் அனுப்பணும்னு சொல்லிட்டு புதிய டிஜிபி யாருன்றதுக்கு அதுக்காக ஒரு லிஸ்ட்டை வந்து அனுப்பியிருக்கு. அதில் வந்து சீமா அகர்வால்னு ஒரு ஐபிஎஸ், அவங்க வந்து மே மாதம் ரிட்டையர் ஆகிறதுனால அவங்க கிடையாது. அதுக்கு பதில் சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், வினீத் வான்கடே, டேவிட்சன், இன்னொரு சந்தீப், பாலநாகதேவி, சங்கர், அமல்ராஜ் வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு வந்து இவங்க ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. மொத்தம் ஒரு 11 பேர் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் வந்து சந்தீப் ராய் ரத்தோர் மேலே வந்து விஜிலன்ஸ் கேஸ் இருக்குது. வன்னிய பெருமாள் மீது அவர் சிவில் சப்ளைஸில் இருக்கும்போது ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்குன்ற குறிப்போட
அனுப்பியிருக்காங்க. அதில் முதல்ல இடம்பெற்ற பேர் வந்து ராஜேஷ்குமார். அவருக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், ராஜேஷ்குமார் இந்த 3 பேரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், வினித்குமார் வான்கடே இந்த லிஸ்ட் தான் வந்து ஃபைனல் லிஸ்ட்டாக போகுது. இதை வந்து யூபிஎஸ்சி பரிசீலிக்கும். யூபிஎஸ்சி வந்து சீஃப் செக்ரட்டரி முருகானந்தத்தையும் டிஜிபி வெங்கட்ராமனையும் கூப்பிடும். தேர்தலுக்கு முன்பே தமிழகத்தில் ஒரு டிஜிபி வந்து நியமிக்கப்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான விஷயங்கள் என்பது வெகு வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்குது. இதுதான் இன்றைய தெருக்கூத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.